தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு வரலாற்று மிக்க முக்கியமான நாளா தான் இன்னைக்கு மாறிடுச்சு. பல ஆண்டுகளாக தமிழக அரசியல ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் இந்த தேர்தல்ல ஒரு பெரிய சவாலாக அமைஞ்சது. மக்கள் இந்த முறை மாற்றத்தை தேர்வு செய்தார்களா, இல்ல பழைய நம்பிக்கையை தொடர்ந்தாங்களா? அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கிடைச்சிருக்கு. இந்த எலெக்ஷன்ல முக்கியமான கட்சிகள் கடுமையான போட்டியை சந்திச்சாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்கு வித்தியாசங்கள் கவனத்தை ஈர்த்தன. சில இடத்துல எதிர்பாராத தோல்விகளும், சில இடத்துல வரலாற்று வெற்றிகளும் பதிவாகியிருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத மாதிரி 84% ஓட்டு பதிவாகிருந்துச்சு. தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்க. 234 தொகுதிகளில் டிவிகே தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள் பிடிச்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. ஒரு நியூவாக ஸ்டார்ட் பண்ண ஒரு அரசியல் கட்சி இவ்வளோ பெரிய வெற்றியை பிடிச்சது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. டிஎம்கே 59 இடங்களிலும், ஏடிஎம்கே 47 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க கூட கூட்டணியில் இருந்த கட்சிகளும் சில இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் ஒரு சேஞ்சஸை எதிர்பார்க்குறாங்க. அந்த விஷயங்கள் ரொம்ப கிளியராக தெரியுது. ஜோசப் விஜய் டிவிகேயோட தலைவர் பெரம்பூர் மற்றும் திருச்சியில் போட்டிட்டாங்க. இந்த 2 இடத்துலையுமே அவர் வின் பண்ணார். கரண்ட் சிஎம்மாக இருந்த மு.க. ஸ்டாலின் சார் அவருடைய தொகுதி கொளத்தூரில் தோல்வியை சந்தித்தார். இத்தனை வருஷமாக பணம் இருந்தால் தான் எலெக்ஷனில் நிற்க முடியும், இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டு வேணும், அப்படி இருந்தால் தான் எலெக்ஷனில் வின் பண்ண முடியும், இந்த மாதிரி பல அரசியல் கட்டமைப்புகளை அமைச்சு வச்சுருந்தாங்க. இந்த எலெக்ஷன் அது எல்லாத்தையும் உடைச்சிட்டுன்னு தான் சொல்லணும். இந்த எலெக்ஷனில் நின்ன பல எம்எல்ஏ சாமானிய மக்கள், பெருசாக ஃபேஸ் வேல்யூ கிடையாது, பப்ளிசிட்டி இல்லை, அப்படி இருக்கிறவங்க கூட இன்னைக்கு இந்த எலெக்ஷனில் நின்று வின் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி தொடங்கி 2 வருஷம்தான் ஆகுது. 39 நாள் கேம்பெயின் பண்ணி 108 சீட்டை பிடிச்சிருக்குது அப்படிங்கிற விஷயம் சாதாரண விஷயமே கிடையாது. இது ஒரு வரலாறுன்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி சினிமாலேருந்து எத்தனையோ பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. எம்ஜி ராமச்சந்திரன் ஆகட்டும், விஜயகாந்த் சாராக இருக்கட்டும். விஜய் சாருக்கு இன்னைக்கு இந்த மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ ஆதரவும் நம்பிக்கையும் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், ஜாதி ஓட்டு, குடும்ப ஓட்டு, மத ரீதியாக ஓட்டு, இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருந்துச்சு தமிழ்நாட்டில். அது எல்லாத்தையும் இந்த எலெக்ஷன் உடைச்சிருக்குன்னு தான் சொல்லணும். 108 இடத்த பிடிச்சி வின் பண்ணாலும் 118 இடத்த பிடிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். டிவிகே யார் கூட கூட்டணிக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இருக்குது. இந்த முடிவு வெறும் எண்கள் மட்டும் இல்லை. அடுத்த 5 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல், பொருளாதாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, இன்னும் பல நல்ல திட்டங்கள் இந்த கவர்மெண்ட் தீர்மானிக்க போகுது. புதுசாக வந்த டிவிகே தமிழ்நாட்டில் என்ன சேஞ்சஸை கொண்டு வர போகிறாங்க, இவங்களுக்கு ஓட்டளித்த மக்களுக்கு, இவங்களை நம்பின மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்குமே இருக்குது. தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுமா, மக்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பதெல்லாம் இனிதான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த எலெக்ஷனில் யங்ஸ்டர் ரொம்பவே இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பெண்கள் ஆகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், குட்டி குழந்தைங்க கூட இந்த எலெக்ஷன் டைம்ல ஆகட்டும், எலெக்ஷனோட ரிசல்ட்லேயே ஆகட்டும், இன்னைக்கு தமிழ்நாடே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய சாப்டர் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையாகவே டிவிக்கே வரலாறு எழுதிட்டாங்க. இனி அதை எப்படி தொடர போகிறாங்க என்பதை தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் கவனித்து பார்த்துட்டு தான் இருக்காங்க.